ஏன் 2 நாளா அழுது உடைஞ்சிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? லூசி கூட கேட்டான். அவன் அந்த மாதிரி கேட்க முடியாது நடந்த கூடாது நோக்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தரித்திரம். உனக்கு என்ன கஷ்டம் இங்க? எதுக்காடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? தரித்திரம். வீட பட்னி போடுறேன் உன்ன. வேலை வேலைக்குத்தான் கொட்டிக்கிறியா? உனக்கு என்ன குறைச்சலிங்க? பதில் சொல்லல, உடம்பு புறாவும் சுட்டு பொசுக்கிடுவேன். வா வீட்டுக்கு வா. உன்னை போர்க்காலியே கொண்டு போட்டுறேன். அவ்வளவு திமிரா உனக்கு? கழுத என்ன 4 பேர் பார்க்கிற இடத்துல என்ன ஷோ பண்ற? அழுகையை அடக்கிக்க சாணியான. என்ன? நான் பாத்ரூமுக்கு போகணும். அதோ அந்த பக்கம் இருக்கு. அப்படியே மூஞ்சியும் கழுவிட்டு வந்து தொலை. போ. பாபா ஏமா அந்த ஆளு உன்னை மிரட்டுறான்? நீங்க தமிழா? ஆமா. என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லு. சத்தமா பேசாத. விவரமா சொல்லுமா. சொல்லு. சொல்லுமா. அவர் என்ன ஏமாத்திட்டாருமா. யாரவன்? என் புருஷன் இங்க ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டி இருக்கிறப்போ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸ் கூட்டிட்டு வந்து என்ன சித்திரவதை பண்றாருமா. சரி சரி அழாத. எங்க அண்ணன் கிட்ட கொண்டு விட்டுடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். எழுந்து. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஆதிச்சபுரத்துல. இந்தியாவிலையா? தென்னாரு கடிச்சில்ல. இத பாரு, இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத. இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆளுகிட்ட ஒன்னு ஒப்படைச்சா நீ இந்தியாவுக்கே போன மாதிரி தான். எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்பா. கவலைப்படாதேன்னு அர்த்தம். வா. நீ இங்கே இரு, நான் அந்த டாக்டர் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் தான் போன் பண்றேன். அந்த பொண்ணை ஏமாத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் இருக்குன்னு. பாவம், ரொம்ப கொடுமைப்படுத்துறானா டாக்டர். ஆமா, அவங்க அண்ணன் ஆதிச்சபுரத்துல இருக்கானா, அங்க கொண்டு போய் விட்டுட சொல்லி ரொம்ப அழறா. பிளீஸ் டாக்டர். நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் காம்ரான் கிட்ட நிக்கிறேன். ஓகே டாக்டர். எங்க அந்த பொண்ணு? அம்பேலேட்டா டாக்டர். ஆமா டாக்டர், போன் பண்ணும்போது அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிருக்கணும். ஒருவேளை அவ புருஷனை வந்து இழுத்துட்டு போயிருப்பானோ? அண்ணா காப்பாத்து ஆபத்து. என்ன டாக்டர் இது? ஆதித்யபுரம் வேற போட்டிருக்கு. ஒரு வயது எழுதியிருப்பாளோ?
ஆமா இது எங்க கிடைச்சது? மிஸ்டர் குல்கர்ணின்னு வட இந்திய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போயிருந்தேன். மிஸ்ஸஸ் குல்கர்ணி ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க கால்ல விழுந்து அழுதாங்களாம். அவ பேசின பாஷை அவங்களுக்கு புரியல. சவுத் இந்தியன் மாதிரி இருந்துச்சான். அந்த பொண்ணு அவசரமா எழுதி கொடுத்த இந்த பேப்பர் அதை வாங்குறதுக்கும் ஒரு வெள்ளைக்காரி வைஷாலின்னு கூப்பிட்டுட்டு வர்றதுக்கும் சரியா இருந்துச்சான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாதன்னு ஜாட காட்டிட்டு அழுதுகிட்டே வெள்ளைக்காரியோட போயிட்டாளாம். அப்போ விஷாலியும் வைஷாலியும் ஒண்ணுதான். அந்த வெள்ளைக்காரி தான் முதல் பொண்டாட்டியா இருக்கணும். கை கிடைச்சதை நழுவ விட்டுட்டனே. இது வரைக்கும் என் கை கிடைச்சது எதுவுமே தப்பானது இல்ல. இந்த ஊர் அட்ரஸ் ஏதாவது சொன்னாலா? இல்லையே. ஷோ, நானும் கேட்க மறந்துட்டேன். ஆல்ரைட், பார்க்கலாம்.